friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல தீபாவளி ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஹார்ட் மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எவ்வளவுதான் பலகாரங்கள் இருந்தாலும் நம்மளோட இந்த ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட். இப்போ இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். எந்த கப்பால கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால மீதி எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். கூடவே 1 கப் எண்ணெய், 1 கப் நெய். எண்ணெயும் நெய்யும் நம்ம எந்த காம்பினேஷன்ல வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் எண்ணெய்க்கு 1 கப் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1.5 கப் எண்ணெய்க்கு 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு மொத்தத்தில் 2 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம சூடு பண்ணணும். நம்ம வச்சிருக்கிற 1 கப் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் நெய் சேர்த்துட்டு இதை சூடு பண்ண வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ அடுத்தது இன்னொரு பேனில் நம்ம வச்சிருக்கிற 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் போல் தண்ணி, அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். இப்போது சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்திருக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து விரலுக்கு நடுவில் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருதில்ல, இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம வச்சுருக்கிற 1 கப் கடலை மாவு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். ஒருவேளை இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக இருக்குல்ல, இது இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம சூடான எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் போயிடும். ஓரளவுக்கு நான் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சூடு பண்ண வச்சுருந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிட்டே இருக்குது. அதுலேருந்து ஒரு கரண்டியை எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு குழிவான கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே இது மேலே சேர்க்கும்போது அப்படியே பொரிஞ்சு வர மாதிரி வருதில்ல, இந்த அளவுக்கு சூடு இருக்கணும். அதனால் இப்படி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் அகலமான பேனை எடுத்துக்கோங்க. அதனால கொஞ்சம் கனமான பேனாகவும் இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நெய் எண்ணெய் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பெரிய கரண்டி நிறைய சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ் நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்தாலும் நமக்கு கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கணும். மறுபடியும் ஒரு கரண்டி எடுத்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்க அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் நுரைச்சி வரல, ஆனால் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் கூட ஆகும். இப்போ மறுபடியும் ஒரு சூடான கரண்டி எடுத்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு வர மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த நெய் எண்ணெய்லாம் உள்ளே போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்படாத மாதிரி நமக்கே தெரியும். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வந்திருக்கு. அதனால் லேசாக நுர வர ஆரம்பிக்குது. இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே சூடாக இருக்கணும். அப்படியே பொரிஞ்சு வர மாதிரி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த மைசூர் பாக்குக்குள்ளேயும் நான் அந்த ஓட்டையே அழகாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது நமக்கு. நல்லா அப்படியே நுர பொங்க வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே நுரைச்சி வந்திருக்கு. இன்னும் ஒரு தடவை நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது ரெடி ஆயிரும். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு கடைசி பேட்ச் எண்ணெயும் நெய்யும் நம்ம சேர்க்க போகிறோம். நான் எல்லா எண்ணெயும் நெய்யும் சேர்க்கல, நான் கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு போதும். அதுக்கப்புறமா அந்த நெய் வெளியே தான் வர ஆரம்பிக்குது. அதனால இந்த ஸ்டேஜில் போதும். அப்படியே நம்ம பார்க்குறப்பவே தெரியும், நல்லா அப்படி பொங்கி வர மாதிரி வரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உடனே நம்ம இதை மாற்றிடணும். நான் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே லைட்டாக நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம். நம்ம நெய்யை எண்ணெயும் சேர்த்தது போக இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது. ஒரு 1/4 கப் போல் மீதி இருக்குது. ஏன்னா எல்லாமே நமக்கு தேவைப்படாது. சில நேரத்தில் நம்ம பார்த்துட்டு நமக்கு போதும்னா நம்ம நிப்பாட்டிடலாம். ரொம்ப ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கூலானதுக்கப்புறமே நம்ம பீஸ் போட்டுடணும். இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரேலேருந்து வெளியே எடுக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. அப்படியே நம்ம கவுத்திட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட வேண்டியது தான். இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அப்படியே நல்லா ஓட்டையாக சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். மேலே கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும், உள்ளே கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். அந்த ஆழமான பேன் நம்ம யூஸ் பண்ணும்போது அது கூட கொஞ்சம் அந்த சூடு அப்படியே இருக்கிறனால உள்ளே நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு. டடா, நம்மளோட சூப்பரான மைசூர் பாக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே தீபாவளியை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த மைசூர் பாக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ம் 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 ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.